ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவனந்தபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற ஜூக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பூவார் லேக்கை பற்றி வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ தட்டி விட்ருக்கேன். ஜூன்னு சொன்ன உடனே நானும் சரி எப்படியோ இருக்குன்னு தான் நினச்சேன். நான் பார்த்தா பயங்கரமாக சூப்பராகவே இருந்துச்சு. உள்ள ஸ்டார்டிங் உள்ள போனோன்னே ஜூ மாதிரி இல்லாமல் கார்டன் செட்டப்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்க ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. எக்கச்சக்கமாக லவ்வர்ஸாக நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அதையும் தாண்டி டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம் தான். ஒரு 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்சு தான் ஆகும். நீங்கள் ரெண்டலுக்கு பைக்கோ இல்லை ஆட்டோ இந்த மாதிரி நீங்கள் வந்துடலாம். இருந்தாலும் இந்த தோட்டத்துக்குள்ளே பார்க்கவும் ஃபுல்லாக லவ்வர்ஸாக தாங்க இருந்தாங்க. என்ன பண்ணுறது? சாரி சார், லவ்வர்ஸு ஃபேமிலி ப்ராப்ளம், அதான் பேசிட்டு இருந்தோம். என்ன ஃபேமிலி ப்ராப்ளம்? ஓகே, அதையெல்லாம் தாண்டி நேராக ஜூக்குள்ளே வந்துட்டோம். ஜூக்குள்ளே வந்து எந்த வித பொருளும் உள்ள என்ட்ரி கிடையாது. பிளாஸ்டிக் கூட வெளியே வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போக சொல்கிறாங்க. தண்ணி வேணும்னா நீங்கள் வெளியே குடிச்சிக்கலாம், இல்லை உள்ளே போய் குடிச்சிக்கோங்க தான். அங்கே மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம பைசன் மாமா தான். பைசன் மாமா ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் வாட்டிக்கு சும்மா உட்காந்துருந்தார். நம்மளோட தாட் என்ன, ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னு பார்த்தா எதுவும் இல்லை. ஓகே, அப்படியே இந்த காலமாடு நம்ம பைசன் மாமாவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா லெஃப்ட் சைடு நம்ம இனம், குரங்கு இனம், மங்கீஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுவுமே நார்மலான மங்கீஸ் இல்லாமல் நம்ம கார்ட்டூன்ஸ், அனிமேஷன் வீடியோஸில் சின்ன பிள்ளையில் பார்த்த அந்த டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் நிறையவே இருந்தாங்க. நிறைய எக்கச்சக்கமான அனிமல்ஸ் நம்ம பார்த்ததுலேயும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் நிறையவே இருந்ததுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நான் போன டே கூட வீக்கெண்டு இல்லாமல் வீக் டே போனவங்க கூட அவ்வளோ க்ரௌடு எக்கச்சக்கமாக நிறைய பேர் இருந்தாங்க. ஓவராலாக இந்த இடத்தெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நேராக போனால் எக்கச்சக்கமான காலேஜ் பசங்க, ஃபேமிலிஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாமே நிறையவே இருந்தாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யாரை கூப்பிட்டு வந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா இந்த இடம் போய்கிட்டே இருக்குது. இடம் பார்க்குறதுக்குமே சூப்பராகவே அழகாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேட்ஸ், இது ஆஸ்ட்ரிச்சா என்னங்கிறது தெரியல, எல்லாமே வெரைட்டிஸ் டைப்பாக நிறையவே வச்சுருந்தாங்க. அங்கே பக்கத்துலேயே போர்டு வச்சு போர்டை கூட பார்க்கல, சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படி இந்த பக்கம் வந்தால் நிறைய பேட்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஆந்தைகள் இருந்துச்சு. இன்னொன்று நம்ம சவுண்டு கொடுத்தா அதுவும் சவுண்டு கொடுக்குற மாதிரி பேட்ஸ் டிஃப்ரெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அது கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே சூப்பராகவே இருந்துச்சுங்க. தம்பி சவுண்ட் விட்டே இருக்காப்ல. ஜூனா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற இமேஜின் எனக்கு தெரியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தது கூட இல்லை. பட் இந்த ஜூ ரொம்ப பயங்கரமான இடம்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி செட்டப் எல்லாமே அப்படியே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நம்ம அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈகிள்ஸ், வல்ச்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வல்ச்சருங்கிற ஒரு வெரைட்டிஸை நான் இப்போ தான் பார்க்க பயமாக கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி போனீங்கன்னா நம்ம அன்னப்பறவைகள்லாம் பார்க்கலாம். இதையுமே நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வல்ச்சர்ஸையும் சரி, ஈகிள்ஸ் கூட நம்ம பார்த்துடலாம். வல்ச்சருங்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த அன்னப்பறவைகள்லாம் இந்த தண்ணியில் அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகி அப்படியே போகிறதுலாம் சீரியஸாகவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதில் என்னடா அழகு, இதில் என்னடா எக்ஸைட்மெண்ட் ஆகுதுன்னு கேட்டால், நான் உள்ளே வந்ததுலேருந்து எக்ஸைட்மெண்ட் தான் ஆகிட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த ஜூ எனக்கு அவ்வளோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜந்துக்களை பார்க்கலாம். இந்த ஜந்து நேம் கூட என்னென்னு எனக்கு சரியாக தெரியலனாலும் பார்த்த உடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடிட்டேன். அது காரணம் இதெல்லாம் நான் இந்த போகோவில் இந்த மாதிரி டிமோன் அண்ட் பும்பா இந்த மாதிரி சில சீரீஸ், இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோஸில் தான் நான் பார்த்துருக்கேன். அதனால இதை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட்டில் ஓடிட்டேன். இதை விட பயங்கரமான இருந்ததுன்னா வந்ததே இவனை பார்க்க தான். இவனை பார்க்காம எப்படா போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஆள் தாங்க நம்ம லயனை பார்க்கலான்னு போகலான்னு சொல்லி அடித்து பிடிச்சி முன்னாடி போனால் நம்ம தலைவர் என்னென்னா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா நான் அவனை பார்க்க வந்திருக்கேனே, தூங்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறது. இருந்தாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் இல்லையோ. நீங்கள் ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் என்ன ஏமாற்றவே முடியாது. சரி, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா 1:30 to மதியம் ரேஞ்சு. நம்மளே சாப்பிட்டு படுத்து தூங்குவோம், இதுங்க தூங்கக்கூடாதா? அதனால் அனிமல்ஸ் எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. இருந்தாலும் சிங்கத்தை பார்த்தாச்சு, ஆக்டிவிட்டீஸை தான் பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து போனால் நம்ம ஹிப்போபட்டமஸ் இருந்தார். நான் வந்ததில் ஆக்டிவாக இருந்தது ஹிப்போபட்டமஸ் தான். ஹிப்போபட்டமஸ் மோஸ்ட்டாக ஆக்டிவாக இருக்கிறதே சும்மா தண்ணிக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவே ஆக்டிவாக இருக்குன்னா நீங்கள் என்னடா ஆக்டிவாக இருக்க மாட்டிங்கன்னா அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலும் அதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எல்லா அனிமல்ஸ்க்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு இடம், அவங்களுக்குன்னு இடங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஜூனா இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை இந்த மாதிரி இவங்க சூப்பராக வச்சுருக்காங்களேங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமாக என்னதுன்னா எக்கச்சக்கமான மான்கள் தாங்க நிறையவே இருந்துச்சு. சாம்பார் டியர்னு நேம் வச்சு, இந்த நேம்லாம் இப்போ தான் கேள்வியேப்படுறேன்.
இதை தாண்டி இந்த சைடு இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக மான்கள் தான். மான்கள் மட்டும்தான் ஆக்டிவாக அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனால் இந்த பக்கமும் பைசன் இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்லேயே ஒரே ஒரு அந்த காளமாடு தான் இருந்துச்சு. காளமாடை காட்டெருமையா அது இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்தால் ஃபைனலாக நம்ம ஆஸ்ட்ரிச் தெரியுமா, ஆஸ்ட்ரிச் அவரை பார்த்தாச்சு. அவரும் சும்மா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருந்தார். இந்த பக்கம் அந்த மான்கள், பறவைகள், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வச்சுருந்தாங்க. இன்னொன்று டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸில் மான் இருந்துச்சு. அதுவும் இந்த 4, 6 கொம்பெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் சில மான்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. சிலது கொஞ்சம் சாஃப்டாக அது வாட்டி சுற்றிக்கிட்டு புல்லெல்லாம் தின்னுக்கிட்டு நார்மலாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டுருக்கும் போது தான் நம்ம கண்ணில் ஒரு முக்கியமான ஒன்று பட்டுச்சு. கேரளாவில் விஜய் ஃபேன்ஸ். சரி, நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, கேஸ் ஆயிரும். அதே மாதிரி தாங்க அந்த பக்கம் நிறைய மான்கள் பார்த்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து இப்போ கூட நமக்கு தெரியல இந்த புள்ளிமான் இந்த வகையை நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே பார்க்குறது க்யூட்டாக இருந்துச்சுங்க. மான்கள்லாம் இப்படி தான் இருக்குமா? நான் இந்த புள்ளிமான்கிறத தான் ரோட்டில் கிராஸ் ஆகும்போது பார்த்துருக்கேன். மற்றது எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகும்போது இந்த பக்கம் இருக்குன்னா டைகர் இருக்குன்னாங்க. எனக்கு எப்போவுமே எனக்கு மோஸ்ட்டாக லைனோட டைகர் தான் பிடிக்கும். சரி, டைகர் இருக்கு இவனாவது ஆக்டிவாக இருப்பான்னு அங்கேருந்து ஓடி போனால் டைகர் இல்லை. டைகர் இடத்த மாற்றி வச்சுருக்கான். இங்கே யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம சிறுத்தை தான் இருந்தார். சிறுத்தை சிவாயில் சிறுத்தை தான் இருந்துச்சு. இதுவும் என்னென்னா ஆக்டிவாக இருந்துச்சுங்க. இருந்தாலும் எனக்கு என்னென்னா ட்ரெயின் பண்ண மாதிரி கரெக்டாக இங்கே வருது அங்கே போகுது, இங்கே வருது அங்கே போகுது. ஒருத்தன் என்னென்னா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னென்னா கொடுத்த காசுக்கு மேலே ஹெவியாக கூவுறான்டா கொய்யாலங்கிற மாதிரி அங்கிட்டு போகிறான் இங்கிட்டு போகிறான். கரெக்டாக அந்த லைனை தாண்ட மாட்டேங்கான். நீ வெளியே வாடா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே மட்டும் வந்துருந்துச்சு. Transgender boy sitting inside the house like women are wakala wale come out mala. அப்படியே நம்ம சீட்டாக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் போனால் ஒரு ஹைனா வகையில் இன்னொன்று ஒரு டைப்பான வகை இருந்துச்சு. இது பார்க்கும்போதே எனக்கு என்னென்ன இவன் சில்றப்ப இதுக்காடா பயப்படுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் ப்ளீஸ் சொல்றா போடா சுன்னி. அதுக்கப்புறம் தாங்க சொன்னாங்க டைகர்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. டைகர்ஸ், ஹைனா, இந்த மாதிரி ஹைனா வகை வெரைட்டிஸ்லேயும் நிறைய இருந்துச்சுனாங்க. ஆனால் எல்லாமே மதியம் போனதுனால எல்லாமே குவாட்டர் அடித்து குப்புறப்படுத்த மாதிரி எல்லாமே படுத்து தூங்கிடுச்சுங்க. சில இது ஆக்டிவாக இருந்துச்சு. இந்த சீட்டா கூட அங்கே இங்கே, அப்புறம் அந்த பைசன், டியர்ஸ் இருந்ததை விட மற்ற எல்லாருமே தூங்கிடுச்சு. ஒயிட் டைகர்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த வெள்ளை புலிகள்ங்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் பார்த்துட்டேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக அங்கே இங்கே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருந்திருக்கும். எல்லாமே குவாட்டர் அடித்து குப்புறப்படுத்திருச்சு. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே டைகர்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் இந்த சைடில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. இந்த பார்க்குறதுக்கும் சரி, அது தூங்கிட்டு இருக்கும்போது பார்க்குறது இனி என்னடா இப்படி இருக்குன்னு இருந்துச்சு. கூட்டம் மட்டும் திறந்து வெளியே மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி கேரளாவில் டிவிக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் அதிகம். பார்த்தீங்களா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் யாரா இவன் பிரித்து பேசுகிறான்னு கமெண்ட்ஸில் சண்டைக்கு வந்தாலும் வந்துடாதீங்க. கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் அந்த பேர்ட்ஸ் தனியாக, அப்புறம் டைகர்ஸ், லைன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இடத்தெல்லாம் ஸ்பேஸ்லாம் ஒதுக்கி வச்சு சூக்கில் தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். டைம் கூட ஒரு 3 to 4 hours ஆயிடுச்சு. அதே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய இருந்துச்சுங்க. இந்த சைடு என்னென்னா பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு சொன்னாங்க. பட்டர்ஃப்ளைக்குன்னே தனியாக ஒரு கார்டன்லாம் செட் பண்ணி அதுக்கும் தனியான ஸ்பேஸ்லாம் கொடுத்து அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 2-3 பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி தான் பார்த்தேனே தவிர ஃபுல்லாக பார்க்க முடியல. ஏன்னா அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால சில அனிமல்ஸ்க்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனால் இந்த பக்கத்தில் பாம்பு வகைகள். இதுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அனுமதி இல்லை. இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே அங்கேயே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து இந்த பக்கம் முள்ளப்பன்றிகள் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. இந்த முள்ளப்பன்றிகள்லையும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு மட்டும்தான் கூட்டமாக அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு பரவாயில்ல இருந்துச்சு. ஒரு வழியாக ஃபைனலாக கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது நம்ம சுப்பிரமணியை பார்த்துட்டோம். சுப்பிரமணியாவது ஆக்டிவாக இருப்பான்னு பார்த்தா அவனும் குவாட்டர் அடித்து இருக்கிறதுலே அதிகமான குவாட்டர் அடித்து குப்புறப்படுத்தும் இவனாக தான் இருப்பான் போல். உள்ளே போய் படுத்து தூங்கிட்டான். இவனையும் பார்க்க முடியலை. இவனோட வெரைட்டிஸாக பார்த்துருந்தாலும் இவனை பார்க்க முடியாமல் போயிடுச்சு.
அவுட் சைடில் கார்டன் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப், உள்ளே வந்த ஸோ அவ்வளோதானான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பார்க் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான மியூசியம் கூட உள்ளே செட் பண்ணியிருக்காங்க. இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான இடம் தான், பார்க்குற மாதிரி அவுட் சைட் லுக்லாம் இருக்கும். நான் உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடம் போய்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த இடம்லாம் உள்ளே இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியோட இங்கே இருக்கிற காலேஜ் பசங்க லவ்வர்ஸ் இங்கே யார் வந்தாலும் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஜஸ்ட்டு உள்ள என்ட்ரி டிக்கெட் 20-25 ருபீஸ்க்கு எடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். டைம் போகிறது சத்தியமாக உங்களுக்கு தெரியவும் இல்லை, தெரியவே இல்லை. பட் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் அடித்ததுனால இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி முடியலை. ஆனால் நீங்கள் வெயில் அடிக்காமல் ஒரு மதியம் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும். ஈவினிங்கும் 5 to 6 அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட்டுக்கு திருவனந்தபுரத்தில். அங்கே இருக்க மியூசியம்குள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே வந்து பார்த்தா நிறைய ஒரு மியூசியமில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த ஊரில் எந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. மியூசியம்னாலே அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல், அதில் என்ன இருக்குமோ அது எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இருந்தாலும் சில இடத்துல வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாதனால சில முக்கியமான விஷயங்களை அந்த மாதிரிலாம் நோட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு மியூசியம் மட்டும் இல்லை, அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம்னு சொல்லி இன்னொன்று வச்சுருந்தாங்க. இதுவும் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக அழகாக இருந்துச்சு. இதில் பல ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குமோன்னு சொல்லி உள்ளே போனால் இதுவுமே ஒரு அமைதியான இடம். உள்ளே போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஷோக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது. பட் இதுக்குள்ளே எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே வீடியோஸ் எடுக்க முடியாதனால சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். பாருங்கள், பயங்கரமாக சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக மியூசியம், ஸூ, பார்க் எல்லாத்தையும் சுற்றி முடிச்சு வந்த இடத்துக்கே திரும்ப ரவுண்ட் அடித்து வந்துவிட்டோம். செம பிளேஸுங்க. நான் நார்மலாக ஸூனா ஸூ இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி பயங்கரமான பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாது. அதுவும் நீங்கள் ஃபேமிலி சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா போகவே மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா வந்த உடனே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இங்கே ஒரு 15 minutes ஆகும். இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள், பயங்கரமான பிளேஸ் ஆகும். இங்கேருந்து நான் போன பிளேஸ் தான் பத்மநாபர டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு நான் போனேன். அதுவும் அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்தாலும் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. உள்ளேயும் அலோவ் பண்ண முடியலை. அந்த கோவிலுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் வேஷ்டி சட்டை இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண முடியாதனால வெளியே இருந்து பார்த்துட்டு கோவலத்தை சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக தான் அல்லிமலை சிவன் டெம்பிள். அந்த இதுவும் நான் வீடியோ நான் பார்த்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி முடிச்சு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறிட்டேன். நான் வந்ததுலேயே ஸூக்கு மட்டும் தான் பிளான் பண்ணேன். பட் பூவார் லேக்கும் அல்லிமலை சிவன் டெம்பிள், கோவளம், வர்க்கலா எல்லாமே பயங்கரமாக சுற்றி பார்த்துட்டு வெறும் 2 நாளில் தான். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க. திருவனந்தபுரம் ஸூலாம் மஸ்ட்டு விசிட்னே சொல்லுவேன். பயங்கரமான பிளேஸு. திரும்பவும் சொன்னால் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.